வணக்கம் சைடெக் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு நபர் கவலையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, துக்கத்தில் இருக்கும்போது, இல்லை அதிகப்படியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அவர்கிட்ட சொல்லக்கூடாத 9 வார்த்தைகள் அல்லது வரிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நபர் கஷ்டத்தில் பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம எல்லாம் அவர்கிட்ட போய் ஆறுதலுக்காக நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லுவோம். உண்மையிலேயே நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவருக்கு ஆறுதலை அளிக்குதா, அவரோட கஷ்டத்தை போக்குதா அப்படின்னாக்கா அது ஒரு கேள்விக்குறை தான். உளவியல் ரீதியாக இந்த வீடியோவில் ஒரு 9 விதமான வரிகள் நான் சொல்ல போகிறேன், பிரேசஸ் சொல்ல போகிறேன். இந்த வரிகளை நம்ம தவிர்க்கிறதன் மூலமாக அவங்களுடைய மனநலத்தை நம்ம மேம்படுத்த முடியும். அதற்கு மாற்றாக நம்ம வேறு என்ன செய்யலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 9 விதமான வரிகள், அவைகள் என்னென்னன்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவிர்க்க வேண்டிய 9 வரிகள். முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில், பிரச்சனையில், கவலையில், ஒரு அழுத்தத்தில், ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு நம்ம சொல்லக்கூடாத வார்த்தை என்னன்னாக்கா, நீ ரொம்ப இமோஷ்னலாக இருக்க, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுற, ஏன் நீ இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுற அப்படின்ற மாதிரியான உணர்ச்சி வசப்படுற, ரொம்ப இமோஷ்னல் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம தவிர்க்க வேண்டிய வார்த்தைகளாக முதல் வார்த்தைகளை நான் சொல்கிறேன். இதை நம்ம நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை தவிர்க்கணும். ரெண்டாவது வரி நம்ம என்ன தவிர்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீ பண்ணாத, இது நீ உடனே நிறுத்து, நீ கவலைப்படுறத நிறுத்து, நீ கஷ்டப்படுறத நிறுத்து, இந்த மாதிரி வேதனைப்படுறத நிறுத்து, நிறுத்து அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்கிறத நிறுத்தணும். நான் ஒரு ஈவெண்ட்டை உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஒருத்தவங்களோட வீட்டில் ஒரு துக்கம் ஒன்று வந்துருச்சு. ஒருத்தவங்க பிரிஞ்சுட்டாங்க அல்லது இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ அவங்க ரொம்ப அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படின்ற வார்த்தையை தவிர்க்கணும். ரெண்டாவது என்னென்னாக்கா, இதை முதல்ல நிறுத்து அப்படின்ற வார்த்தையை தவிர்க்கணும். மூணாவது வார்த்தை, எந்த வார்த்தையை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? நீ ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ அவங்க வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இல்லை பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா, அந்த ஃபோட்டோவெலாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க உபயோகித்த பொருள்லாம் அவங்க வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, கூடவே வச்சுப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம தவிர்க்கணும். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், என்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னாக்கா, இது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, எனக்கு ஒன்றும் இது ஒன்றும் பெரிய மேட்ரோவோ, பெரிய இஷ்யூவாவோ, பெரிய பிரச்சனையாவோ, ப்ராப்ளமாவோ தெரியலையே, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமா, இதை போய் ப்ராப்ளமாக எடுத்துகிட்ருக்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ நம்ம 5வது விஷயம் பார்க்கலாம். நீ பாசிட்டிவாக யோசி, இனிமேல் தான் நீ பாசிட்டிவாக இருக்கணும், நீ கவலைப்படக்கூடாது, நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணு, பாசிட்டிவாக தான் நீ இருக்கணும் அப்படின்னு போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இதெல்லாம் தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். 6வது விஷயம், நீ அப்படி தூக்கி போட்டுரு, மறந்துடு, விட்டு தொலை, நினச்சிட்ருக்க, அதை தூக்கி போட்டுரு, விட்டுடு, இக்னோர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது, கவலையில் இருக்கும்போது, பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்கிறத தவிர்க்கணும். 7வது விஷயம், நீ ரொம்ப கவலையாக இருக்க, நான் சாரிப்பா, நீ ரொம்ப கவலையாக இருக்க, சாரிப்பா, நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, சாரிப்பா, நீ ரொம்ப வேதனைப்படுற. ஆக்சுவலாக ஒரு வேதனைப்படுற, நீ சாரி கேட்குறதுனால அவர் வேதனை குறைய போகிறதில்ல. ஸோ இது இரண்டுமே ரொம்ப முரண்பாடாக இருக்குது. நான் எதுக்கு சாரி கேட்கணும் அங்கே போய்ட்டு? ஓகேவா? இப்போ நான் சாரி கேட்குறதுன்றது அவருக்கு ஆறுதல் அளிக்கும்னு நினச்சிட்டு நான் சாரி கேட்டுட்ருக்கேன். ஸோ சாரி, நீ இந்த மாதிரி கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியாது, நீ இவ்வளோ கஷ்டப்படுற, சாரி அப்படின்ற மாதிரி அங்கே போய் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயங்களை தவிர்க்கணும். ஓகேவா? இப்போ நம்ம 8வது விஷயத்துக்கு வந்துட்டோம். இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீ கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு, நீ வேதனைப்படணும்னு எழுதியிருக்கு, இதெல்லாம் முன்னாடியே தீர்மானிச்சிருச்சு, இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், இதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கும், இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் ஹேப்பன்ஸ் அப்படின்றத நம்ம போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, தவிர்க்கணும். 9வதாக நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, என்ன நீ எப்போ பாரு அழுமூஞ்சாவே இருக்க, எப்போ பாரு சோகமாகவே மூஞ்ச வச்சுக்கிற, நீ அழுமூஞ்சா, நீ என்ன குழந்தையா, நீ என்ன அழற குழந்தையா, நீ என்ன குழந்தையா, நீ என்ன அழுதுட்ருக்க, இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்கணும். திரும்ப சொல்கிறேன், ஒரு நபர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, கவலையில் இருக்காங்க, துக்கத்தில் இருக்காங்க, ஒரு இழப்பு அவங்களுக்கு ஏற்பட்டு போச்சுனாக்கா,
அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்ற பேரில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறத மேற்கொள்ளணும். அப்போ என்ன தான் பண்ணணும்? இதை தான் நான் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்தேன். இதை பண்ணால் அவங்க ஆறுதல் அடைவாங்கன்னு நினச்சி இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினச்சி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதா? ஆமாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ வேறு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்க பேசுகிறாங்கல்ல, அந்த பாதிக்கப்பட்ட நபர் அவங்க அழுகுறாங்கல்ல, அவங்க கவலைப்படுறாங்கல்ல, அவங்க வேதனைப்படுறாங்கல்ல, அவங்க வேதனைப்படுறத, அவங்க கவலைப்படுறத, அவங்க புலம்புறத ஜஸ்ட்டு அவங்களோட உட்காந்து காது கொடுத்து அவங்க முகத்துக்கு முகம் பார்த்து அவங்கள பேச வைக்கணும். ஜஸ்ட் லிசன் பண்ணணும், அவங்கள கவனிக்கணும். அதெல்லாம் பேசாத, வாய மூடு, அதெல்லாம் நினைக்கக்கூடாது, அதெல்லாம் தூக்கி போடு, அதெல்லாம் மறந்துடு. நீ என்ன அழுமூஞ்சு மாதிரி இருக்க, இனிமே தான் நீ தைரியமாக இருக்கணும், இனிமே தான் நீ பாசிட்டிவாக இருக்கணும், அதெல்லாம் நினைக்காத, இந்த மாதிரியா பண்ணாத, அந்த மாதிரி பண்ணாதன்னு அட்வைஸ் அவங்களுக்கு தேவை கிடையாது. அது பலன் கொடுக்காது. அது அவங்க மேலும் அது அவங்கள மோசமாக்கும், வேதனைப்படுத்தும், அது அவங்கள மிகுந்த மன அழுத்தத்துக்கு கொண்டு போகும். அழவே கூடாது, இனிமே தான் நீ அழவே கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நினைக்காத. அந்த ஃபோட்டோலாம் தூக்கி போடு, மனசை மாற்றிக்கோ, கண்ட்ரோல் பண்ணு. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இந்த 9 ப்ரேசஸில் இது எல்லாமே அடங்கும். இந்த மாதிரி பண்ணாமல், அது வேதனை உங்களுக்கு வேணால் அது சாதாரண பிரச்சனையாக இருக்கலாம், பட் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு அது ஒரு பெரிய வேதனை, அது ஒரு பெரிய கஷ்டம். அது பாதிக்கப்பட்ட அந்த இழந்த நபருக்கு தான் அதோடைய வேதனை தெரியும். அதனால் அந்த வேதனைக்கு நம்ம உணர்வுக்கு நம்ம மரியாதை கொடுத்து, உண்மையிலேயே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, உண்மையிலே நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறீங்க, ஆறுதலாக இருக்க போகிறீங்க அப்படின்னாக்கா, அவங்களோட நேரம் ஒதுக்கி அவங்கள புலம்ப வைங்க, அவங்கள பேச வைங்க, அவங்கள அழ வைங்க. அவங்க கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லும்போது அது காது கொடுத்து கேளுங்க. இல்லை சார், நேற்றும் அதான் சொன்னார், இன்றைக்கும் அதான் சொல்கிறார், முந்தா நேற்றும் அதான் சொல்கிறார், எப்போ போனாலும் அதை பற்றி பேசுகிறாரு. அப்போ அதை பற்றியே பேசுகிறாருனாக்கா அவ்வளோ வேதனை மனசுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதை திரும்ப திரும்ப அவங்கள பேச வச்சு, அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டு, அது அந்த உணர்வுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பளித்து அதை லிசன் பண்ணி கேட்குறதுக்கு முயற்சி பண்ணும். அதை பேசும்போதும் புலம்பும் போதும் அழும்போதும் அது திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட சொல்லும் போதும் தான் அந்த வேதனைகள் குறைய ஆரம்பிக்குமே தவிர, அதை வாயை மூடி அடைக்கும் போதோ அல்லது மறக்க சொல்லும் போதோ அவங்கக்கிட்ட போய் நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறதின் மூலம் தூக்கி போடுன்னு சொல்கிறதன் மூலமாகவோ அவங்க வேதனைகள் குறைய போகிறது கிடையாது. இதுதான் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம். அப்சர்வ் பண்ணணும், கேட்கணும், லிசன் பண்ணணும். அவங்க உணர்வை கண்ணுக்கு கண்ணு பார்த்து, முகத்துக்கு முகம் பார்த்து கூட உட்காந்து லிசன் பண்ணி கேட்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இது மட்டுமே போதுமா? மேலும் அவங்களுடைய துக்கம், அவங்களுடைய கவலை அடங்கலை, மேலே அது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னாக்கா, நிச்சயமாக நீங்கள் ஒரு உளவியல் சிகிச்சையாளரை, ஒரு உளவியல் நிபுணரை, ஒரு மனநல மருத்துவரை பார்த்து இந்த மாதிரி இருக்காங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். அவங்க டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க, அவங்க மிகுந்த துக்கத்தில் இருக்காங்கனாக்கா அதுக்கு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் தேவைப்படலாம். அதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் அவங்ககிட்ட போய் காட்டுறதுக்கோ, அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கோ, அதுக்கான உளவியல் சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கான முயற்சிகளில் அவங்களை உட்படுத்தி, ஏன்னா அவங்க போக மாட்டாங்க இல்லையா? நாம்ளே கூட உட்காந்துக்கிட்டு நீயே மாற்றிக்கோ, நீயே மனசை தேத்திக்கோ, ஒன்னாலேயே முடியும் அப்படின்னு போய் இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசாமல் அவங்களுக்கு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப்பை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்களாவது அவங்க புலம்புறத காது கொடுத்து லிசன் பண்ணி கேட்கணும். ஸோ இந்த விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு உளவியல் சிகிச்சையாளராக, ஒரு உளவியல் நிபுணராக நான் உங்களுக்கு இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் எதெல்லாம் பண்ணிகிட்ருந்தீங்க, இனிமேல் நீங்கள் எதெல்லாம் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நபர் உண்மையிலே கஷ்டப்படும் போது எதை நீங்கள் செய்யணும், எதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி கஷ்டப்படுற நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நபருக்கு உண்மையிலே நீங்கள் ஆறுதலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா, எதை செய்யக்கூடாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மாற்றி அமைச்சிக்கிட்டிங்கனாக்கா இந்த வீடியோவோட சக்ஸஸ் அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு புதிய நபராக இருந்தாங்கனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். கீழே பிளாக் கலரில் சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறதன் மூலமாக தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.